அடுத்தபடியாக இணை வைப்பு விழிப்புணர்வு நாடகம் மாணவிகள் எஸ் ஹிபா சமிஹா. ஹிபா, அஸ்லாம் அலைக்கும். உனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைன்னு இப்போ பரவாயில்லையா? அலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ்ப்பா. ஒரு வாரமாக படாத பாடுபட்டுட்டேன். நான் சாப்பிடாத மருந்து இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. நல்ல வேளை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அஜரத்தை பார்த்து இந்த மாதிரி கயிறில் ஓதி ஊதி கெட்ட சொன்னாங்க. அஸ்தௌஃபிருல்லா. அல்லா மேலே நம்பிக்கை வைக்காமல் இந்த கயிறு மேலே போய் நம்பிக்கை வச்சிருக்கே. இது எவ்வளோ பெரிய இணை வைப்பு தெரியுமா? இதுல என்ன இருக்கு? அஜரத் குர்ஆன்ல ஒரு வசனத்தை தானே ஓதி ஊதி இருக்காங்க. உனக்கு ஓத தெரியுமா? தெரியுமே. நீனே ஓதி உன் மேல தடைக்கிட வேண்டியதானே? என்னை விட அஜரத் தான் நிறைய ஓதி படிச்சிருக்காங்க. அவங்க ஓதினாதான் அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு. அல்லாஹ் கூறின வசனத்து மேல நம்பிக்கை வைக்காம அஜரத்துக்கு தான் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நம்புற. அல்லாஹ்க்கு இருக்கிற ஆற்றலும் பண்பும் மற்றவங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறது பேர் இணை வைப்பு. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பேரழிவை உண்டாக்கும் பெரும் பாவங்களை வந்து தவிர்த்து விடுங்கள். அது என்னன்னா அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் ஆகும். அதே மாதிரி யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்தவராக மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைவார். யார் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான், ஆனால் இணை வைப்பு மட்டும் என்றைக்குமே மன்னிக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். இது ஒரு சாதாரண விஷயம் தான் நினச்சேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படணும். இந்த மாதிரி பெரும் பாவங்கள்லேருந்து தவிர்ந்து இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.